ரீசன்ட் ஒரு கான்ட்ரவர்சியும் போயிட்டு இருக்கு. கமல் சார் அவர்கள் சொன்ன விஷயம், அதாவது தமிழ்ல இருந்து தான் மத்த லாங்குவேஜ் எல்லாமே வந்துச்சு அப்படின்னு. ஸோ கமல் சார் ஏதோ சொல்லியிருக்காருன்னா மேபி அதுல ஏதோ விஷயம் இருந்திருக்கும். சார் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவரோட வந்த பாதை எல்லாமே அவர் யோசிச்சு தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒன்றும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ புஷ்பா 2 தெலுங்குல பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அன்னைக்கு ஃபேமிலியோட பையனும் அம்மா இறந்துட்டாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஓகே அந்த டைம் ஃபேன்ஸ் போறாங்களா, அது ஒரு ப்ரோட்டோகால் எடுத்துக்கிட்டு ப்ராப்பரா போய் அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். இந்த டிவோர்ஸோ பர்சனல் திங்கோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னுமே எக்ஸ்ட்ராவா பாதிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பாதிக்கும். அதுதான் சொல்றேன், அவங்களுக்கு பர்சனல் என்ன இருக்கு நமக்கு தெரியாது. மேபி பர்சனலா வந்து நம்ம வெளியில இருந்து பாக்குறதுக்கு நம்ம ஈஸியா சொல்லிடலாம், சேர்ந்து வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு தெரியும். ஸோ ரீசெண்டா ஆக்டர் ராஜேஷ் அவர்கள் இருந்திருந்த விஷயம், ஸோ நீங்க கூட ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தீங்க, நாங்கள் பார்த்துருந்தோம். ராஜேஷ் அங்கிள் வந்து எனக்கு அப்பா மாதிரி, அப்பா தான். ஸோ அவர் இல்லைன்னும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் அந்த பழைய பிக்சர்ஸ்லாம் புரட்டி போட்டு பார்க்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது. ஸோ இந்த படத்துல பவன் கல்யாண் சார் ஹீரோ, ஸோ இப்போ அவர் டெபுட்டி சிஎம் கூட. ஸோ எப்படி பாக்குறீங்க, ஒரு ஹீரோ ஆக்டர் அப்படிங்கறதையும் தாண்டி ஒரு டெபுட்டி சிஎம்மாவும் இருக்காரு. ஏன்னா சார் வந்து பாதி மேக்ஸிமம் வந்து மக்களுக்காகவே இருக்காரு, அவங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டே நைட் வந்து நல்லது பண்ணணும், நிறைய விஷயங்கள் செய்யணுன்றதுக்காக தான் நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. ஹலோ சினிமாஸ்டா வியூவர்ஸ், நான் உங்களுடைய கர்லி ஹேர் ஹோஸ்ட் லோகு சுஜி. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, தெலுங்குல ஒரு கலக்கிட்டு தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஹீரோவா இருந்துட்டு இப்போ தமிழுக்கும் நான் வரேங்க அப்படின்னு தமிழ் ஹீரோவா நம்ம மத்தியில வந்திருக்காரு. அண்ட் ஒன் மோர் திங், ஜென்டில்மேன் மூவி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அண்ட் இந்த மூவியோட பார்ட் 2ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சேத்தன் சீனோ அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. அண்ட் அவருடைய இந்த சினிமா கரியர் எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம். வாங்க பேசலாம். வெல்கம் சார், வெல்கம் டு ஆர் ஷோ. வணக்கம்ங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே சார். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தெலுங்கு மூவிஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தீங்க, as well as தமிழும் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ தமிழ் ஹீரோவா தமிழ் மூவிஸ்ல நிறைய வரீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். சோ அது எப்படி இருக்கு? தெலுங்குல இருந்து தமிழுக்கு வந்து அந்த ஃபீல் எப்படி இருக்கு? ஆக்சுவலி தெலுங்குல இருந்து தமிழுக்கு வரலங்க. நான் தமிழ்ல இருந்து தெலுங்குக்கு போனேன். நான் ஸோ ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே கெரியர் எல்லாமே இங்க தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ தமிழ்ல தான் உங்க மாதிரி ஒரு ஆங்கரா இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஆங்கரா இருந்துட்டு பிரைவேட் சேனல் ஆங்கரா இருந்தேன். அப்புறம் டிவி ஷோஸ் பண்ணேன், அப்புறம் நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன அந்த ஒரு ஜேர்னியில் வந்து சரி நம்ம வந்து சினிமா ப்ராப்பராக கற்றுக்கணுன்றதுக்காக ஆக்டிங் ஸ்கூலுக்குலாம் போயிட்டு தென் டெய்லி சோப்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு தென் ஐ ஷிஃப்டட் டு ஆக்டிங், ப்ராப்பரான ஆக்டிங். என்னோட முதல் தமிழ் படம் ஹேஸ் அ ஹீரோ வந்து கருங்காலி. ஸோ நான் அஞ்சலி பண்ணோம், அவங்க தான் பண்ணாங்க. கலிங்கம் சார் தான் அது பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராத போது என்ன பண்ணேன்னா, இன்னும் நல்ல பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நான் தேடும்போது இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரெக்டாக இல்லைன்றதுனால நான் ஷிஃப்ட் டு ஹைதராபாத். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் படங்கள் நடிக்க ஆரம்பித்தேன். ஸோ மந்த்ரா 2, ராஜ்கர் கதி, பெலிக்குது பிரேம கதா, அப்புறம் வந்து நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபிலிம்ஸ் பண்ணேன். அப்புறம் திருப்பி அங்கே போனதுலேருந்து திருப்பி எனக்கு ஒரு கால் வந்தது அவங்ககிட்டலேருந்து, நான் சிவப்பு மனிதன் படத்துக்கு, விஷால் அண்ணா படத்துக்கு. ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு லீட் கேமியோ ரோல் மாதிரி ஒரு 1/2 hour எபிசோட் இருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணேன். ஸோ தட்ஸ் ஹவ். ஸோ இங்கிலேருந்து அங்கே போனேன். ஓகே. ஸோ இங்கேருந்து அங்கே போயிட்டு நான் நீங்க இப்போ நிறைய அடுத்தடுத்த மூவிஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு டாக் அபவுட் ஜென்டில்மேன் 2. எங்க எல்லாருடைய ஃபேவரட் மூவி சார். அண்ட் இதுல இப்போ நடிச்சிட்டு இருக்கீங்க as a ஹீரோவா. ஸோ எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மூவி எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு? வி ஆர் சோ கியூரியஸ் அதை பத்தி கேட்கறதுக்கு. ப்ளீஸ் சொல்லுங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிச்ச படம் அது. எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அந்த படத்துல சாங் சிக்கு புக் ரயில் சாங்லாம் ஸ்கூல்ல டான்ஸ்லாம் ஆடி இருக்கேன். ஸோ அதனால வந்து லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம். அந்த படத்துக்கு வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட ஒரு காட் கிஃப்ட் தான் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாள் ரொம்ப ட்ரை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப இனிமேல் நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராதான்னு நினைக்கும் போது தான் எனக்கு இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. இது என்னோட ப்ராப்பர் லான்ச்னு நான் சொல்லுவேன். ஒரு ஹீரோவாக எனக்கு ப்ராப்பர் லான்ச் இது கூட கேடி சார் தான் என்னை செலக்ட் பண்ணார். கேடி குஞ்சுமோகன் சார், அவர் எனக்கு காட் ஃபாதர் மாதிரி, என்னோட மென்டார், எல்லாமே அவர் தான் எனக்கு. ஸோ இந்த படம் வந்து அஜின் சார், PRO அஜின், அந்த மேனேஜர் மூலியமா தான், அவங்க கம்பெனி மேனேஜர் அவங்க. ஸோ அவருக்கு நான் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு, அப்புறம் அவர் வந்து என்னோட ஃபோட்டோஸ் வந்து கேடி சார் காட்டிட்டு, அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு இருந்தார் என்ன. நேராக போயிட்டு அவர் சாரை பார்த்தேன். சாரை பார்த்தா நிறைய தாடியோடலாம் இருந்தேன் நான்.
வல்லுவன் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. ஸோ திடீர்னு என்ன பண்ணாருன்னா, சரி தாடியோட இருக்க செட் ஆகுது அப்படின்ட்டாரு. சார் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னோட டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி, ஷங்கர் அவருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டேன், சார் அதை நம்ம கண்டினியூட்டி இவ்வளோ நாள் ஷூட்டிங் இருக்குன்னா, இல்லை நம்மளுக்கு பிரேக் வருது, ஒரு 15 days பிரேக் வருது, ஷூட்டிங் இல்லை அப்படின்னாரு. ஸோ உடனே தாடி முடியெல்லாம் கட் பண்ணிட்டு ஸோ அவர் சாருக்கு வந்து சொன்ன ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தோன்னா அந்த கேப்ல தான் போயிட்டு வந்துட்டேன். இமீடியட்டா இன்னொரு 5 நிமிஷம் டைம் கேட்டேன். நானும் மேனேஜரும் தான் போயிட்டு முடியெல்லாம் வெட்டிட்டேன். வெட்டு வந்து சார் ஓகே பரவாயில்லப்பா நல்லா இருக்கு நான் சொல்றேன்ப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ எனக்கு ஒரு பயம் என்னன்னா, சார் ஒன்றும் கிளாரிட்டி கொடுக்கல. ஸோ என்ன ஆக போகுதுன்னு நினச்சிட்டு ஒரு பயத்தில் இருந்தேன். திடீர்னு அக்டோபர் 3ஆம் தேதி எனக்கு ஃபோன் வந்தது மேனேஜர் கிட்ட இருந்து. அவர் என்ன சொன்னார்னா, 3ஆம் தேதி வந்துருங்க ஈவினிங் அப்படின்னாரு. பட் இருந்தாலும் சார் வந்து வந்துருவாரு, துபாய் போயிருந்தார் அவர். என்ன சொன்னாங்கன்னா, இல்லை வேண்டாம் 3ஆம் தேதி வேணாம், சார் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் டைர்டாக இருப்பார், நீங்கள் 4ஆம் தேதியே வாங்க அப்படின்னாரு. அக்டோபர் 4ஆம் தேதி என்னோட பர்த்டே. ஸோ சரி சார் வரேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் சர்ப்ரைஸிங்க எனக்கு கேக்லாம் வச்சு ஹாப்பி பர்த்டே சேத்தன் போட்டு ஜென்டில்மேன் 2 ஹீரோன்னு போட்டு அதெல்லாமே போட்டிருந்தாரு. ஸோ ஒரு பெரிய சர்ப்ரைசிங் எலிமெண்ட், பர்த்டே கிஃப்ட் மாதிரி சூப்பரான விஷயம் அப்படி வந்துச்சு எனக்கு. அந்த வாய்ப்பு கூட எனக்கு கோவிட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டர்னு சொல்லி ஒரு ஜங்க் ஆஃப் சீரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம், படம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். ஒரு சிங்கிள் ஆக்டர் பிளேயிங் 12 ரோல்ஸ் அப்படின்றது இருந்தது. எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோடலாம் எடுத்திருந்தேன். ராணி வேலு நாச்சியார் அவங்களுக்கு லீடு கிட்டப்லாம் போட்டேன் நான். விவிஎஸ் ஐயர்து அதெல்லாம் போட்டு பண்ணும்போது அது கூட அமிச்சது அந்த ஃபோட்டோஸ். அது பார்த்து தான் சாருக்கு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி தான் வாய்ப்பு வந்தது. ஸோ ஃபெல் வெரி ஹாப்பி. அண்ட் அதுக்கப்புறம் தான் 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ண எல்லாருக்கும் மீடியா சேனல்ஸ் எல்லாருக்குமே ஜென்டில்மேன் 2 ஹீரோ சேத்துன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஓகே. ஸோ நீங்க வந்து சொன்னீங்க ஸ்டார்டிங்ல கருங்காலி மூவி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டென்ட் பேஸ்டு கொஞ்சம் இந்த டார்க் மூவிஸ் லைக் ஒரு மாதிரி ஸ்கின் டோன்லாம் கூட நம்ம டார்க் டோன்ல அந்த மாதிரி இருக்கும். பட் தெலுங்குல மோஸ்டா நாங்க பாக்குற மூவிஸ் ஒரு கமர்ஷியலான மூவிஸ், இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் திங் பார்ப்போம். உங்களுக்கு இதுல ஆக்ட் பண்றதுக்கு எப்படி இருக்கு? ஆனா அதே சொல்றேன், தமிழ்ல ரிஜெக்ஷன் சொன்னலங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆப்பர்ச்சுனிட்டி தேட போகும்போதெல்லாம் நிறைய பேர் சொல்றது வந்து நீங்க ரொம்ப நல்லா ஃபேரா இருக்கீங்க, தமிழ் இண்டஸ்ட்ரி செட் ஆக மாட்டீங்கன்னு சொல்லி ரிஜெக்ஷன் நிறைய வந்தது. தமிழ் வந்தது நிறைய வந்தது. பட் நான் இப்ப அந்த கலர் என்னடா இருக்கு இதுல, என்ன எம்ஜிஆர் சார் நல்ல கலர், அஜித் சார் நல்ல கலர், கமல் சார் நல்ல கலர். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். நிறைய ஹீரோயின்ஸ் வந்துட்டு நாங்க டார்க் ஸ்கின்னா இருக்கோம், ஸோ எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபேரா இருக்கிறதுனாலயும் இந்த மாதிரி திங்ஸ் நடக்குது அப்படின்னு ஐ வாஸ் ஹியர் தி ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு அது தெரியல. பட் நான் போன இடத்துல எல்லாம் மேக்ஸிமம் நீங்க கலர் நல்லா கம்மி பண்ணணும், டோன் டவுன் பண்ணணும், கொஞ்சம் டார்க்கா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்பதான் பிடிக்கும் அப்படின்னுவாங்க. ஆனா அவங்கள்ட்ட சொல்ல முடியாது, கேட்கவும் முடியாது, அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது நம்ம. பட் சம்டைம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், என்னடா இது இப்படி போயிடுச்சு அப்படின்னு. இட்ஸ் ஓகே, அது எல்லாமே நேரம் தான். ஓகே ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எங்களோட அந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹீரோயின் வந்து உங்களுக்கு சிஸ்டர் மாதிரி அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். சமுத்திரத்துடைய அந்த சந்தோஷ சாரலில் வரக்கூடிய அந்த ஹீரோயின் காவேரி மேம் அலைஸ் கல்யாணி மேம். ஸோ அவங்க வந்து உங்களுடைய சிஸ்டர் மாதிரி அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ அவங்க கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க. ஸோ ஹவ் ஸ்பெஷல் ஷீ இஸ்? இல்லைங்க, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா எனக்கு, அவங்களும் சரி, அண்ணன் இருந்துட்டாரு சுதிகரன், அவரும் சரி, அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஏன்னா நாங்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம், தமிழ் தெலுங்கு படம். அது படம் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த டைம்ல தான் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் ஆகி அவங்க ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து தான் நாங்கள் அந்த படத்தை பண்ணோம். அப்பத்துல ஒரு பிரதர் சிஸ்டர் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிருக்கு. வெரி டேலண்டட் அவங்களும். ஸோ அவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் அது ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ஒரு ரேப்போ தான் எங்களுக்கு, ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரேப்போ அது. இப்போ நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நிறைய மூவிஸ் நடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய ட்ரீம் டைரக்டர்னா யார்? இவர் கூட நான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு யார் கூட விஷ் பண்றீங்க ஒர்க் பண்ண? நான் எல்லா டைரக்டரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைங்க. ஸோ ஏன்னோ நம்மளுக்கு தெரியாது எந்த நேரத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு தெரியாது. ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் எவ்ரி திங். ஸோ எனக்கு உண்மையாக சொல்லணும்னா இந்த நியூ டைரக்டர்ஸ் வராங்க பார்த்தீங்களா, ஐ லவ் டு ஒர்க் வித் தம். டூரிஸ்ட் ஃபேமிலின்னு பார்த்தேன், புது டைரக்டர் ரொம்ப கலக்கிட்டாரு. ஸோ இது எகெயின் நியூ டைரக்டர். அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா அவரும் நியூ டேரக்டர் கோமாளி பண்ணும்போது ரொம்ப நல்லா பண்ணார். ஸோ இன்னைக்கு வந்து சினிமா அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு அந்த டேரக்டர் பண்ற படம் நல்லா இருக்கு, இந்த அப்படிலாம் கிடையாது. கண்டென்ட் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்கன்னா அது எந்த படமா இருந்தாலும் ஓடிடும். ஓகே ஓகே சூப்பர் சார். ஸோ இப்போ நம்ம வந்து சில விஷயங்கள் ரொம்ப சீரியஸா பேசிட்டோம். ஐ ஹேவ் சம் ராபிட் ஃபயர். கொஞ்சம் டக்கு டக்குன்னு நீங்க இதுக்கு பதில் சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஒரு மூவில என்ன மாதிரி கிளைமேக்ஸ்? ஆக்ஷன் கிளைமேக்ஸா, எமோஷனல் கிளைமேக்ஸா? எதை நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க? எமோஷனல் கிளைமேக்ஸ் தாங்க. ஒரு மாஸ் ஹீரோ பில்டப்பா இல்ல ஒரு ரொமான்டிக் ஹீரோவா? எந்த ஹீரோ? அது டிபெண்ட்ஸுங்க, கதையை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்று நினைச்சிட்டு அதுக்கு அந்த கதையில வந்து ஒரு ஒரு படம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதயத்தை திருடாதுன்னு ஒரு படம் இருக்கு, மணிரத்னம் சார் படம்.
அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாசிக்கான ஃபிலிம். ஓகேங்களா? அந்த படத்துல மாஸ் பில்டப்லாம் இருக்காது. அந்த படத்துக்கு அப்படிதான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ திடீர்னு வந்து போக்ரின்ற ஒரு படம் இருக்கு விஜய் சார். ஸோ அது பெரிய மாஸ் படம். அந்த படத்துக்கு மாஸா தான் இருக்கும். ஸோ கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கேரக்டர் சூஸ் பண்றது தான். ஸோ டிபெண்ட் ஆன் தி ஃபிலிம் கண்டென்ட். தமிழ் இண்டஸ்ட்ரியா தெலுங்கு இண்டஸ்ட்ரியா? யூ ஹேவ் டு சூஸ் ஒன். டிபெண்ட் ஆன் தி வொர்க். நம்ம எங்க நமக்கு வொர்க் கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம ஹாப்பியா இருக்கணும்ன்றத எதிர்பார்ப்பேன் நான். ஓகே சார். சோ நீங்க வந்து இன்விசிபிளா ஆனீங்க அப்படின்னா நான் இந்த செட்டுக்கு போய் பார்ப்பேன் அப்படின்னா எந்த செட்டுக்கு போய் இன்விசிபிளா ஆகி எல்லாத்தையும் பார்க்கணும்னா யாருடைய செட்டுக்கு போவீங்க? கமல் சாரோட செட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவேன். கமல் சாரோட அவர் எப்படி ஒர்க் பண்ற இந்த ஏஜ்லயும் சார் எப்படிலாம் பண்றாரு. சோ நீங்க பிக்கெஸ்ட் கமல் சார் ஃபேன் நான் கேள்விப்பட்டேன். ஓகே. சோ அதனால கமல் சாரோட செட்டுக்கு போய் எப்படி ஒர்க் பண்ணீங்க? ஏதாவது ஒரு ஃபேன் மூமெண்ட் இல்ல யாராவது ஒரு சடனா பார்த்து ஏதாவது பயந்துருக்கீங்களா? அது வந்து ஒரு பெருமையான மூமெண்டா தான் இருக்கும். பட் நீங்க சடனா ஸ்கேரியான மூமெண்ட் ஏதாவது? ஸ்கேரி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படி பயந்த மூமெண்ட்லாம் இல்லை. ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா அஜித் சார் நேர்ல பார்த்தேன். சிம்பு பிரதரோட பர்த்டே அன்னைக்கு அவரோட 30th பர்த்டே அஜித் சார் வந்தாரு. அவர் வந்தோடனே பார்த்தோன்னே நல்ல அந்த ஸ்டைலிஷா பிளேசர்லாம் போட்டுட்டு ஹே அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணோம் நாங்க. அந்த போட்டோ இருக்கு என்கிட்ட. ஸோ அது ரொம்ப ஹாப்பினஸ் தான். ஒரு ஷாக்ல கூட இருந்தேன். அவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து ரொம்ப கேஷுவலா வந்துட்டு கை கொடுத்து ஹக் பண்ணது வந்து மறக்க முடியாது. தட் இஸ் வாஸ் ஷாக் பிளஸ் ஹாப்பினஸ். ஓகே. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். ஓகே சார். ஸோ நீங்க வந்து ஒரு பெரிய கமல் ஃபேன், கமல் சாரோடைய ஃபேன் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ ஆஸ் ரீசன்ட் ஒரு கான்ட்ரவர்சியும் போயிட்டு இருக்கு. கமல் சார் அவர்கள் சொன்ன விஷயம், அதாவது தமிழ்ல இருந்து தான் மற்ற லாங்குவேஜ் எல்லாமே வந்துச்சு அப்படின்னு. நீங்க வந்து பைலிங்குவல்ல மூவிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஈவன் கன்னடம் பான் இந்தியா மூவிஸ் கூட பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கமல் சாரோடைய அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? தமிழ்ல இருந்து தான் மற்ற எல்லா லாங்குவேஜும் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ அது இப்போ கன்னடாக்கும் தமிழுக்கும் அப்படி கிளாஷ் மாதிரி மாறி மாறி கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க அந்த விஷயம் குறித்து. ஸோ நீங்க ஒரு பேன் இந்தியா ஸ்டாரா இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? மத்த லாங்குவேஜ் மூவிஸும் தமிழ் மூவிஸும் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு லாங்குவேஜ் அதை எப்படி பாக்குறீங்க? சார் வந்து சினிமாக்காகவே பிறந்த ஒரு ஆக்டர் அவரு. ஸோ சினிமா காட் அவர் வந்து உலக நாயகன்ன்றது வந்து ஆண்டவர் அவரு. கண்டிப்பா அவர் ஒரு விஷயம் சொல்றாருன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் அவர் யோசிச்சுதான் சொல்லியிருப்பாரு. அதை நான் கேட்காம நாம ஒரு நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பொடி பையங்க. நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன ஒரு நாட் ஈவன் ஒரு கால் நகத்துக்கு கூட நம்ம சமம் கிடையாது கமல் சாரோட அவரோட ஒர்க்மேன்ஷிப்ல. ஸோ அதனால எனக்கு தெரியாது, அது கமெண்ட்டும் பண்ண முடியாது என்னால. பிகாஸ் நம்ம நீங்க சொன்ன பேன் இண்டியா ஸ்டார் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம இன்னும் ஸ்ட்ரகிளிங் ஸ்டார் தான், ஸ்ட்ரகிளிங் ஆக்டர் தான். இன்னும் அந்த இடத்துல போய் you are doing pan india movies no பண்றேன். பட் அது என்ன பண்றேன், பட் என்னன்னா எண்ட் ஆஃப் தி டே ஆக்டிங்கா தான் பாக்குறேன் நான். நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிலாம் கிடையாது. ஸோ கமல் சார் ஏதோ சொல்லியிருக்காருன்னா மேபி அதுல ஏதோ விஷயம் இருந்திருக்கும். சார் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவரோட வந்த பாதை எல்லாமே அவர் யோசிச்சு தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல அது. பட் எண்ட் ஆஃப் தி டே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா எனக்கு அப்படிலாம் இல்லைங்க. இன்னைக்கு சினிமான்றது ஒன்றாயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எவ்ரிவேர் நம்ம தமிழ் படம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஓடுது, தெலுங்கு படம் ஆல் ஓவர் வேர்ல்டு போயிட்டு அது மாதிரி எல்லாமே பிகம் குளோபல் ஆயிடுச்சு இப்போ. ஸோ கண்டென்ட் நல்லா இருந்தால் எங்கேயுமே பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஈக்குவல் ஆயிடுச்சு. அந்த தான் ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறேன், இந்தியன் சினிமா அவ்வளோதான். ஸோ நாட் அதெல்லாம் நம்ம சினிமாவே இந்தியன் சினிமா தான். அந்த இந்தியன் சினிமா வேர்ல்டு சினிமா கொண்டு போகிறது தான் எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சூப்பர் 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 சார். ஸோ ரீசெண்டா ஆக்டர் ராஜேஷ் அவர்கள் இருந்திருந்த விஷயம், ஸோ நீங்க கூட ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தீங்க, நாங்க பார்த்துருந்தோம். ஸோ அவருடைய நினைவுகள் பத்தி சொல்லுங்க, அவர் கூட இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க. ராஜேஷ் அங்கிள் வந்து எனக்கு அப்பா மாதிரி, அப்பா தான். ஸோ என்னோட நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஆக்டிங் கரியர், நான் ஆட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு டெய்லி எபிசோட்ஸில் எனக்கு அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் அவர் தான் எனக்கு வந்தார். நான் ரொம்ப பிளெஸ்ட். ஸோ அவர் பார்த்தோன்னே என்னை பார்த்து கூப்பிட்டது வந்து ரிஷி கபூர் தான் கூப்பிட்டாரு. என்ன ரிஷின்னு கூப்பிட்றேன். என்னடா ரிஷி கபூர் கூப்பிட்றாருன்னா அங்கிள் என்ன அங்கிள் அப்படின்னு. இல்லை பாபின்னு ஒரு பழைய படம் இருக்கு ரிஷி கபூர் தான், அந்த மாதிரி இருந்தீங்க நீங்க அப்படின்னு ஃபுல் செட்டில் ரிஷி கபூர் தான் கூப்பிடுவாரு. ஸோ அதோட ஏன்னா எல்லா விஷயமே ஆக்டிங் பற்றி, அவரோட பர்சனல் லைஃப் எப்படி ஆக்டிங்கில் என்னென்னா கடந்து வந்தார். ஸோ அவரோட ஃபேமிலி பற்றிலாம் சொல்லுவார். தீபக் அவரோட பையன், அவங்க ஃபேமிலியை டூர் போகிறத பற்றிலாம் பேசுவார். அவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே சொல்லுவார். டைட் எப்படி பண்ணலாம் சொல்லுவார். நிறைய விஷயம் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ரொம்ப பஞ்சுவலாக இருப்பார், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பார். ஸோ அவர் இல்லைன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அந்த பழைய பிக்சர்ஸ்லாம் புரட்டி போட்டு பார்க்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் அவர் இல்லை. இந்த நேரத்தில் அவங்க ஃபேமிலிக்கு நான் என்னோட கண்டோலன்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். தீபக் அண்ட் எல்லாம் என்டையர் அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே. ஸோ ஃபீலிங் வெரி பேட் அண்ட் வெரி அப்செட் ஃபார் தட். ஸோ சாரி. ஓகே சார். ஸோ ஒரு ஹீரோ ஆயிட்டாங்க, இல்ல அவங்க ஒரு ஃபேம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா அது வந்து சோஷியல் மீடியால வெளியே வந்துடுது. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு ஃபேம் வந்துச்சு அப்படின்னா பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது வெளியே வந்துதான் ஆகணுமா? When it comes to the actors,
இப்போ இப்போ நம்ம அவ்வளவு பெரிய ஆக்டர் கிடையாது, பட் இருந்தாலும் வெளியில வந்து சில பேர் நம்ம வெளியில போகணும்னு வச்சுக்கோங்களேன், செல்ஃபி கேட்பாங்க, இல்லைன்னா ஆட்டோகிராஃப் கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. பெரிய ஸ்டார்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க வெளில வரவே முடியாது. ஒன்றும் இல்லை, ரீசெண்டா பாத்தீங்கன்னா இப்போ புஷ்பா 2 தெலுங்குல பாத்தீங்கன்னா அந்த தியேட்டர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அன்னைக்கு அவருக்கு அல்லு அர்ஜுன் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹி வாண்ட் டு கோ அண்ட் வாட்ச் தி மூவி, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. ஓகேங்களா, எல்லா மூவி அப்படி பார்த்துருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த லாட் ஆஃப் க்ரௌட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட பையனும் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அந்த க்ரௌட்ல எல்லாருக்கும் அவங்களுக்கும் அவங்க தப்பும் கிடையாது, சாரோட தப்பும் கிடையாது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் அப்படி ஆயிடுச்சு. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஓகே அந்த டைம் ஃபேன்ஸ் போறாங்களா, அது ஒரு ப்ரோட்டோகால் எடுத்துக்கிட்டு ப்ராப்பரா போய் அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ ஈவன் சாரா இருக்கட்டும், சார் கூட அப்படிதான் நினைச்சு போயிருக்காரு, ஏன்னா ஆல்ரெடி போலீஸ் எல்லாம் இருந்திருக்கு. சில விஷயங்கள் அப்படி எல்லாமே நம்ம வந்து எல்லாத்துக்கும் மீறி நம்ம எல்லாம் ஒன்று நினைப்போங்க, ஆனால் ஒன்று நடந்துரும். ஓகேங்களா, வி கான்ட் ஹெல்ப் இட். ஓகேங்களா, ஸோ அதுதான் நான் நினைப்பேன். ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு நியூசன்ஸ் கிரியேட் ஆயிடக்கூடாது இல்லைங்க, ஸோ ஒரு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடக்கூடாது, அவங்களோட நோக்கம் எப்பவுமே பெரிய ஆக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். லைனப்ல நிறைய பேர் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்காங்க டிவோர்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்துல. இந்த டிவோர்ஸோ பர்சனல் திங்கோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னுமே எக்ஸ்ட்ராவா பாதிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பாதிக்குங்க. பிகாஸ் பாக்குறவங்களுக்கு எல்லாமே யாரா இருந்தாலும் ஓகேங்களா, அந்த பழைய காலத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் அது போது ஐயோ அவங்களோட இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு இருக்கும். பட் அதுதான் சொல்றேனே, அவங்களுக்கு பர்சனல் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. மேபி பர்சனலா வந்து நம்ம வெளியில இருந்து பாக்குறதுக்கு நம்ம ஈஸியா சொல்லிடலாம், சேர்ந்து வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு தெரியும். ஆனா பர்சனல் அவங்களுக்கு உங்களோட என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு தெரியாது, நம்ம போய் கமெண்ட் பண்ண முடியாது. அதுதான் when it comes to me, மேபி நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா என்னோட பர்சனல் விஷயம் அப்ப நான் சொல்லலாம், இதுதாங்க ரீசன், இதுக்காக தாங்க அப்படின்றது சொல்லலாம். ஸோ அதனால மற்றவங்க லைஃப் நம்ம கமெண்ட் பண்ண முடியாது, ஜட்ஜும் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அதுதான் நான் பார்த்துட்டு நல்லது இருந்தா எடுத்துக்கோங்க, கெட்டது இருந்தா ஒதுக்கி வச்சிருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே, சூப்பர் சூப்பர் சார். ஸோ ஹரிஹர வீரமல்லு பவன் கல்யாண் சாரோட பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மூவி இப்போ ரிலீஸ் ஆக போகுது, அந்த மூவி பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. ஆக்சுவலி ரொம்ப பெரிய படம். எகெயின் ஏம் ரத்தன் சார், லெஜெண்ட் ப்ரொடியூசர், கில்லி, தூள், இந்தியன் ரன் எல்லாம் பண்ண ப்ரொடியூசர், நிறைய படம் பண்ணியிருக்காரு சார். ஸோ அவரோட படத்துல நான் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம். அந்த வாய்ப்பு கூட எனக்கு ஜோதி, அவரோட பையன் ஜோதி இருக்காருல்ல, ஜோதி கிருஷ்ணா, அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஜோதி. ஃபோன் பண்ணி, பிரதர் ஒன்றும் இல்லை, படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு, இது ஒரு கேமியோ மாதிரி ஸ்டார்ட் ஆகும், சத்யராஜ் சாரோட காம்பினேஷன் எல்லாமே, இந்த கதை வந்து சத்யராஜ் சாரும் நீங்க எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்ட் 2 லீட் ஆகும் அப்படின்னாரு. நான் கேட்டேன், பிரதர் சின்ன ரோல்ன்றீங்க, நான் இப்போ படங்கள் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்கேன், பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி பிரதர் அப்படி அப்படின்னா, எனக்காக பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படி அப்படின்னாரு. பவன் கல்யாண் சார் படம்னு. சார் நான் என்ன சொன்னேன்னா, சரி சாரோட காம்பினேஷனுக்காக கேட்டேன். பவன் கல்யாண் சார் இருக்கு பிரதர் அப்படின்னாரு. வேற எதுவுமே யோசிக்கல, கதை எதுவுமே சொல்ல வேற எதுவுமே வேண்டாம், சரி நான் உங்களுக்காக பண்றேன், பவன் கல்யாண் சாருக்காக பண்றேன், இந்த 2 பேருக்காக நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிட்டு கதை கேட்காம ஒண்ணுமே கேட்காம பிளைண்டா போயிட்டு நடிச்சிட்டேன். ஸோ இந்த படத்துல பவன் கல்யாண் சார் ஹீரோ, ஸோ இப்போ அவர் டெபுட்டி சிஎம் கூட. ஸோ எப்படி பாக்குறீங்க, ஒரு ஹீரோ ஆக்டர் அப்படிங்கறதையும் தாண்டி ஒரு டெபுட்டி சிஎம்மாவும் இருக்காரு. என்னன்னா சார் வந்து பாதி மேக்சிமம் வந்து மக்களுக்காகவே இருக்காரு, அவங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, டே அண்ட் நைட் வந்து நல்லது பண்ணணும், நிறைய விஷயங்கள் செய்யணுன்றதுக்காக தான் நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. when it comes to the movie, ஸோ அந்த அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அப்படியே இதுக்கு ஒரு புது மனுஷனா உருவா எடுத்துட்டு இருக்காருன்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி டெடிக்கேட். அது எல்லாமே அந்த சர்வீஸ் பண்ணிட்டு உடனே வந்தாரா, ஒரு 2 hours மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு திருப்பி நடிச்சுட்டு திருப்பி பாலிடிக்ஸ் போயிட்டு, ஐ மீன் அந்த இதுக்கு டெப்டி சிஎம்மா. ஸோ சார் வந்து கரெக்டா பேலன்ஸ்டா பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ இந்த ஹரஹர வீரமல்லு மூவி என்ன மாதிரியான மூவி, ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்து வரலாம் மூவிக்கு? கண்டிப்பாங்க, இது வந்து நம்மளோட எப்படி சொல்றது, ஒரு பேக் டு ஹிஸ்டரி போயிட்டு அந்த அவுரங்கசீப் அதை பத்தி சம்மந்தப்பட்ட ஒரு ஹிந்துவிசம் டெம்பிள்ஸ், சனாதன தர்மா பத்தி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு படமா தான் நம்ம டைரக்டர் சார் சொல்லியிருக்காரு ப்ரெஸ் மீட்ல, ஜோதி சார். ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஃபேமிலியோட வந்து பார்த்து இந்த கிராண்ட் விஷுவல்ஸ், இந்த கிராண்ட் ஒரு மேக்கிங் எல்லாமே இருக்கும். ஏன்னா ஏம் ரத்தன் சார் சொல்லவே வேண்டாம், ஒரு நல்ல கிராண்டா தான் எடுத்திருக்காங்க படம். அந்த படம் வந்து நல்லா வந்துட்டு இருக்கு. நீங்களும் கண்டிப்பா தியேட்டர் வந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். சூப்பர் சூப்பர் சூப்பர். So actually it was a nice convo with you sir. நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், சினிமா ரிலேட்டடும் உங்களோட மூவிஸ் குறித்தும் நிறைய கான்ட்ரோவர்ஷியல் திங் குறித்தும் நிறைய பேசணும். Thank you so much for your time. உங்களுக்கு உங்க டீம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். Thank you so much. Thank you so much sir. ரொம்ப நன்றி.